guys, இன்னைக்கு வந்து பர்பிள்ல இருந்து ஒரு ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கோம். அது என்ன ப்ராடக்ட் சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ பர்பிள்லேருந்து என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன்னா கார்மசியோட ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் காம்போ தான் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் 2 ரேசர் வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவர் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது கேப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேப் இருக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே போட்டால் கொஞ்சம் துருப்பிடிச்ச மாதிரி இருக்கும். கேப் போட்டால் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அந்த பிளேட்லாம் வந்து அதே ஷார்ப்னஸாக இருக்கும். அண்ட் இது மாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்காம பெண்டாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபேஸில் வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் நம்மளுக்கு. இந்த ப்ராடக்டை வந்து செகண்ட் டைம் வாங்குகிற ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டு. அண்ட் இது கூட இன்னொரு ரேசர் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஹேர் வந்து ஷேவ் பண்ணுற ரேசர். இது குட்டியாக அந்த மாதிரி கொடுத்துருக்கோங்க. இதுக்கும் கேப் கொடுத்துருக்காங்க. இதுவும் அழகாக வந்து பெண்டாக இருக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்சிட்டு பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒரு டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர் ரேசர் ப்ளஸ் வந்து ஐப்ரோ ஹேர் ரேசர். இது ரெண்டும் வந்து 144 rupees. இது ஒரு டைப்பு. இன்னொரு டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஷியல் ஹேர் ரேசர் ப்ளஸ் வந்து இந்த ஐப்ரோ ஹேர் ரேசர். இது கூடவே வந்து ஷேவிங் ஜெல்லும் கொடுப்பாங்க. அது 302 rupees. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கிறத வாங்கியிருக்கேன். ஷேவிங் ஜெல் வாங்கலை. நான் லாஸ்ட் டைம் இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 245 சம்திங். இப்போ வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு, 144 rupees. வாங்க இது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல வந்து ஷேவிங் ஜெல்லோ இல்லைன்னா ஆலிவேரா ஜெல் ரொம்ப பெட்டர். ஆலிவேரா ஜெல் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபேஸ்லலாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஸ்கின்னை வந்து டைட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேவ் பண்ணணும். அப்படியே வந்து நம்ம வச்சிடக்கூடாது. ஸ்கின்னை வந்து ஹோல்ட் பண்ணிக்கணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணணும். அப்போ தான் ஸ்கின்னு கொஞ்சம் டைட்டன் ஆகி நம்மளுக்கு வந்து ஷேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி ஷேவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸஸ் ஹேர்லாம் நம்மளுக்கு இருக்கும் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் நம்ம ஷேவ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவே நம்மளுக்கு ஷேவ் ஆகுது. எந்த விதமான பயமோ இல்லை வெட்டு வந்துடுமோ அந்த மாதிரிலாம் பயம் இல்லை. இது வந்து இந்த ரேசரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஜிக்ஸாக்ல தான் இருக்குது. ஸோ எந்த விதம் வெட்டும் நம்மளுக்கு விழாது. ஸோ அப்படியே வந்து ஷேவ் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் ஹேரை நான் ஷேவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரொம்ப நாளாக வந்து ஸ்கின்னை வந்து பார்க்காமே விட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து இனிமேட்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பார்த்துக்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அப்பர் லிப்லாம் பார்த்திங்களா இருக்குது, பார்த்திங்களா நிறைய ஹேர்ஸு, அதெல்லாம் உங்களுக்கு நான் ரிமூவ் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்களா எவ்வளோ இருக்குது இந்த சைடில். அப்படியே ரிமூவ் பண்ணி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ எங்கன்னா ஃபங்க்ஷன் போகிறோன்னா கிடக்குன்னா ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேஷியல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் டக்குன்னு. ஸோ கடன்னு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த சைடும் பண்ணிக்கிறேன். 4/8 கிட்டலாம் ஹேர்ஸ் இருக்குது, அங்கேயும் நான் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஹேர்ஸை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த குட்டி ஐப்ரோ ஹேர்ஸ் வந்து நம்ம ஐப்ரோஸஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸஸ் ஐப்ரோஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஐப்ரோவை நான் டச் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து நான் ஐப்ரோஸை வந்து வேறு மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ அதுக்கோசம் நான் ஐப்ரோஸை வந்து அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸஸாக இருந்துச்சுன்னா வந்து இது ஈஸியாக ஒரு குட்டி பிளேட் தான், இது அழகாக வந்து நம்ம ஷேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிச்சிட்டோன்னா ஃபேஸை வாஷ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா சூப்பராகவே ரிமூவ் ஆகிடுச்சு. நம்ம ஹேர் ரிமூவ் பண்ணாலே லைட்டாக ஒரு க்ளோனஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபவுண்டேஷன் க்ரீம்லாம் போடுறதுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் பிரைட்டராக ஸ்கின்னே அப்படியே ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸை வந்து நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம ஃபேஸ் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் ஷேவ் பண்ணியிருக்கோம்ல, அதனால் ஃபேஸ் கொஞ்சம் அந்த ஸ்கின்லாம் ஒரு மாதிரி கரடு முரடாக இருக்கும். ஸோ அதை கூல் பண்ணுற மாதிரி வந்து ஐஸ் க்யூப்ஸை வச்சு நம்ம வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கலாம். நல்லா இருக்குது அந்த ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் கொடுக்கறதுக்கு. ஸோ நல்லா வந்து ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் குடிச்சிட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஐஸ் க்யூப்பை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வந்து தொடச்சிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட இருக்க நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், அப்படி மாய்ஸ்சரைசர் இல்லைனா கூட
நீங்கள் திருப்பி ஆலிவேரா ஜெல் கூட லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நல்ல ஒரு க்ரீம் போட்டுக்கோங்க. மாய்ஸ்சரைசர் போட்டு நல்லா வந்து ஃபேஸை வந்து வச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அந்த ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கான மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா ஸ்கின் எந்த விதமான டேமேஜும் ஆகாது. சில பேருக்குலாம் ஷேவ் பண்ணணும் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸு அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ சூப்பராக நம்ம வீட்லேயே வந்து ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐப்ரோஸ் ஹேரும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்பர் லிப்ஸ் நம்ம ஹேர் இருந்துச்சுனாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. ப்ளீஸ் எனக்கோசம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. பை.